பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்களே, உங்களோட ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த மந்தையை உண்மையாக மேயுங்க. தேவன் உங்களை நம்பி யாரையெல்லாம் கொடுத்துருக்கிறார்களோ அவர்களை உண்மையாக விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் தேவனிடத்திலே அவர்கள் வளரும்படியாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு காவலாளியாக ஒரு தகப்பனாக தாயாக நீங்கள் இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள். ரெண்டாவது, உங்கள் சபையிலே ஆத்துமாக்கள் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பணிவான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. என்ன அப்படின்னா, பாருங்க, சுவிசேஷ வேலை எல்லாருமே செய்யலாம். ஆனாலும் சுவிசேஷ வேலைக்கென்று தேவன் சில ஆட்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13 அவர் சுவிசேஷகர்களை, தீர்க்கதரிசிகளை, நீங்கள போதகர்களை ஏற்படுத்தினார், வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒருவேளை உங்கள் சபையிலே எத்தனையோ சுவிசேஷகர்கள் இருக்கலாம், அவர்களை நினைவு கூறுங்கள். அல்லது வெளியிலே சுவிசேஷகர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அடங்கி அவர்களை உதவிக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து அவர்கள் மூலமாக புதிய ஆத்துமக்களை நீங்கள் ஆதாயம் செய்யலாம். ஆமாம், எல்லாமே நாமளும் பேசணும்ட்டு இல்லை, அவர்களையும் பேச வைங்க. ஒருவேளை சபையில சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடியவர்களை தேவன் வைத்திருப்பார். அவர்களை கண்டு அவர்களை பயன்படுத்தி புதிய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற வேலையிலே சுவிசேஷகர்களை அதிகமாக பயன்படுத்துங்கள், அணுகுங்கள். அவர்கள் மூலமாக அப்படிப்பட்ட கிருபை வெளிப்படும். புதிய ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி சபையிலே அவர்களை மேய்க்கலாம்.